ஹலோ கைஸ், இது பிடிக்கல நல்லா நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் அவுட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் ப்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். ஓவர் ஹெட் ப்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தம்பிள் எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு ஹெட்டுக்கு மேலே நம்ம ரைஸ் பண்ணணும். ஹேண்டோட சேர்த்து ரைஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் டவுன் அண்ட் ப்ரெஸ் அப் பண்ணோம். இங்கே ஒரு பிக்சர் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் மாதிரி தான் நம்ம அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, நம்மளோட ட்ரைசெப்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, பைசெப்ஸ் மசில் வந்து பிக்கர் ஆகும். ட்ரைசெப்ஸ் வந்து பிக்கர் ஆகும். ட்ரைசெப்ஸ் மசில் பிக்கர் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பைசெப்ஸ் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட பைசெப்ஸ் மசில்ஸை விட ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ட்ரைசெப்ஸ் மசில்ஸ்க்கு நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, பைசெப்ஸ் மசில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகேங்களா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிள் கிக் பேக் வந்து வேறு எதுவும் இல்லை. நீங்கள் 2 தம்பிள் வச்சுட்டு கிக் பேக் பண்ணலாம், இல்லை சிங்கிள் தம்பிள் வச்சுட்டு கிக் பேக் பண்ணலாம். நீங்கள் எப்படி கிக் பேக் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்தா இருக்குது. கிக் பேக் என்னென்னா, நம்ம ஹேமர் கல் பண்ண பார்த்தீங்கன்னா பைசெப்ஸில் அதே மாதிரி தான் கிக் பேக். ஆனால் ரொம்பவும் நம்ம மேலே வந்துடக்கூடாது, ஓரளவுக்கு தான் வரணும் மேலே. அதுக்கப்புறம் கிக் பேக் பண்ணணும். அடுத்து ரிட்டன் நல்லா வந்து கிக் பேக் நல்லா நம்ம ஒரு ஃபோர்ஸில் கிக் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டன் க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணணும். இதுதான் இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸ்டாண்டிங்லையும் பண்ணலாம், அப்படின்னா ஒரு சேர் மேலே நம்ம சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இந்த 2 விதமாகவும் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா. இதுக்கு அடுத்து நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஆர்ம் எக்ஸ்டென்ஷன் வேறு இல்லை. நீங்கள் வந்துட்டு ஓவர் ஹெட் ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சிங்கிள் ஹேண்டில் மட்டும் பண்ணுவீங்க. ஓவர் ஹெட் ப்ரெஸ் வந்து டபுள் ஹேண்டில் பண்ணுவீங்க. இது வந்து சிங்கிள் ஹேண்ட் ஆல்டர்னேட்டாக தனித்தனியாக பண்ணுவீங்க சிங்கிள் ஹேண்டில். இது பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் ப்ரெஸ் மாதிரி தான். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அதுதான் நான் பைசெப்ஸ் ஒர்க் அவுட்டில் சொன்னது தான். என்னென்னா, நம்ம மசில்ஸை டைட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக டைட் பண்ணும், ரிலீஸ் பண்ணும்போது ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். அதே தான் எல்லா ஒர்க் அவுட்லேயும் வந்து நீங்கள் அதே தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா ஒர்க் அவுட்டில் பெனிஃபிட் கிடைக்கும், இல்லாட்டி எந்த இதுவுமே கிடைக்காது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, என்ன ரோப்பு, அந்த எலாஸ்டிக் ரோப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரோப் வச்சு நம்ம வந்து பண்ணணும். என்னென்னா, நம்ம ஜன்னல் இல்லாட்டி ஏதோ ஒரு ஹேங்கிங் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ஜிம்லலாம் பண்ணியிருப்போம், ஒரு வெயிட் கொடுத்து நம்ம அதில் ப்ரெஸ் பண்ணியிருப்போம். அதே தான் நம்ம இதை வச்சுட்டு எலாஸ்டிக் பேண்ட் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த எலாஸ்டிக் பேண்ட் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டியில் கிடைக்கும். நிறையா வெரைட்டி மீன்ஸ் நிறையா ஸ்ட்ரென்த்தில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிங்க. ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம அதில் பண்ணலாம். எலாஸ்டிக் பேண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம அதில் வந்துட்டு நிறையா ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுலேயே நம்ம வந்துட்டு தம்பிள் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம அதுலேயே நிறையா ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கு தனியாக நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட ஒர்க் அவுட் அவ்வளோதான். இன்றைக்கோட வீடியோ அவ்வளோதான், ஒர்க் அவுட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது உங்கள் பிரதீப். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.